இந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா யங் லுக்கிங்கா பிரைட்டா ஹெல்த்தியா இருக்கணும் யாருக்கு ஆசை இருக்காது, எல்லாருக்குமே அது வேணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட பியூட்டி அப்படிங்கிறது ரியல் பியூட்டி அப்படிங்கிறது வாட் இஸ் பியூட்டி அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு ஃபேர் மீன்ஸ் நல்ல ஒரு அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலரா இருக்காத பியூட்டிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு அப்படிலாம் இல்லை. நமக்கு ஆக்சுவலா ஸ்கின் நல்ல ஹெல்த்தியா இருந்தா அது என்ன டைப் ஆஃப் கலரா இருந்தாலும் வந்து அது வந்து பியூட்டி தான். அப்போ முக்கியமா அதை எப்படி சொல்றாங்க, அந்த பியூட்டி அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு மேல மட்டும் கூட ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கணும்னு சொல்றாங்க, அண்ட் அது முழுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பியூட்டி நமக்கு இன்னைக்கு இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு அது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ இந்த பியூட்டி அண்ட் வெல்னஸ் பார்க்கணும் நீங்க வேர்ல்டு வைட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2018 $900 பில்லியன் இருந்துச்சு. இன்னைக்கு 2019-24 வரை கிட்டத்தட்ட 18.40% அதிகரிச்சு 2463.49 பில்லியன் ரூபாய்க்கு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய சர்வேல நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட். அதே மாதிரி நியூட்ரி காஸ்மெட் அப்படிங்கிற பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஒரு லிக்விட் டைப்ல ஒரு ஜூஸ் டைப்ல அது 4 ஃபிளேவர் டேஸ்ட்ல மேங்கோ, ஆரஞ்சு, பிளாக் கரண்ட், ஸ்ட்ராபெரி டேஸ்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். இது நாட் ஒன்லி ஃபார் ஸ்கின் ஒன்லி மட்டும் இல்லாம நம்மளோட நெயில்ஸும் ஹேருக்கும் கூட நமக்கு ஹெல்த் கொடுத்து சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அதுல மெயின் இன்கம் இது என்னென்ன இன்கம் போல இருக்கு, அதை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நமக்கு ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா சஃப்ரான். இது வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூன்னு சொல்லக்கூடிய விஷயம். அது நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி பழகி தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா. ஸோ ஏன்னா இப்போ எப்போ நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா நல்ல பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்ட் மதருக்கு வந்து அவங்க குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின் பியூட்டியா அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற விஷயமா நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். பட் இது வந்து அங்க இருந்து மட்டும் இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா காலத்துல இருந்து யூஸ் பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது பல ஆயுர்வேத குறிப்புகளும் இதை பத்தி அதீதமா சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல் நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல நம்பர் 1 எக்ஸ்பென்சிவ் ஸ்பீசிஸும் கூட. அப்ப அந்த இதுல நம்பர் 1 குவாலிட்டின்னு ஒன்று இருக்குங்களா வேர்ல்டுல, அது காஷ்மீரோட நம்மளோட காஷ்மீர் வேலிக்கு இந்தியாவோட காஷ்மீர் மற்ற எல்லா கண்ட்ரிஸ்லயும் கிடைக்கிறது செகண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது மெயினா நம்மளோட காஷ்மீருக்கு தான், அதுல இருந்து தான் நம்ம எடுத்து பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ அப்படின்னா நம்ம டோட்டலா இந்த பூ அப்படிங்கிற லேவண்டர் மாதிரி ஒரு கலர் இருக்குல்ல, அது இல்ல. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மகரந்தத்தாள் இருக்கீங்களா, ஸ்டிக்மா, அது மட்டும் தான் இங்க குங்குமப்பூ. அதைத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேஷத்துலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 35 மணிக்கு ஒரு சேஷத்துல 3 ஸ்டிக்மா கண்டிப்பா அதே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் எப்படி நமக்கு அந்த ஸ்டிக்மா இது பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம், எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஈரப்பதமா ஒரு மாசு முறை இல்லாம பொலிவா இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் இது. ஆயுர்வேதத்துக்கு சொன்ன மாதிரி 5000 வருஷத்துக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் இருக்கு. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அதாவது பாக்டீரியா மாதிரி விஷயங்கள், அந்த கிருமிகள் வந்து பாதிக்கக்கூடிய விஷயமாகட்டும், உள்ள ஏற்படக்கூடிய வீக்கங்களாகட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயம் இது பண்றதுக்கு ஸ்கின்னோட அந்த வெடிப்பு, அந்த பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்டிங் சொல்லக்கூடிய அந்த முகப்பொரு ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஹைலி சப்போர்ட் பண்ண விஷயம். என்ன விதமான ப்ராப்ளமா இருந்தாலும் குயிக்கா அந்த ஸ்கின்னை வந்து ரெக்கவரி ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஹைலி ஃபாஸ்டா பண்ணக்கூடிய விஷயம் இந்த குங்குமப்பூல இருக்கு. ஸோ அதுதான் மெயினா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலாஜன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் பிளான்ட் கொலாஜன். நம்ம வந்து அனிமல் கொலாஜன், அனிமல் கொலாஜனுக்கு ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஃபாரினர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் ஒரு கேட்டோட பூனையோட இன்டெஸ்டைன் இருந்த கூட எடுக்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரும் நம்ம விரும்பி சாப்பிட முடியும். அப்போ எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி பிளான்ட் பேஸ்டா நம்ம குக்கும்பர் நம்மளோட வெள்ளரியில இருந்து நம்ம எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ப்ராசஸ் நம்ம இதைத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கோம். ஸோ இந்த கொலாஜன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கான முக்கியமான ஒரு புரதம். இந்த கொலாஜன் மட்டும் நம்ம பாடியில ஹெல்த்தியா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னா ஸ்கின் ரொம்ப யங் லுக்கா ஹெல்த்தியா நமக்கு டைட்னஸா இருக்கும். ஸோ பட் அந்த கொலாஜன் குறையத்தான் நமக்கு ஸ்கின்னோட அந்த ஹெல்த்தியா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அந்த டார்க் ஸ்பாட் ரிடக்ஷன் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி கிரேப் சீட்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து பாத்தீங்கன்னா திராட்சை விதையில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இது வந்து முக்கியமா ஸ்கின்னோட அந்த ஹைட்ரேஷன், டீஹைட்ரேட் சொல்லுவாங்களா, அதாவது ஈரப்பதமே வறண்ட சருமமாகலாம், அந்த மாதிரி வறண்ட சருமமாக ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்றதுக்கு, அந்த ஈரப்பதமே மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நல்ல பொலிவா ஹெல்த்தியா வச்சுருக்கு இந்த விஷயம். இந்த கிரேப் சீட்ல இருக்கக்கூடிய ப்ரோசியானிடின் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பயோஃபிளைன் தான் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோஜிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய, ஆசிட் மீன்ஸ் நாட் எ கெமிக்கல். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஒரு
லெமன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் சொல்லுவோம். லெமன் ஆகட்டும், ஆரஞ்சு ஆகட்டும், எல்லாம் சிட்ரிக் ஆசிட் கூட சொல்லுவோம். அப்போ ஆசிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அது இல்ல, இயற்கையா நம்ம சாப்பிட பல உணவுலயும் அந்த அமிலத்தன்மை இருக்கும். அந்த இதுல நம்ம இந்த அமிலம் எதுல இருந்திருக்குன்னா கடற்பாசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கடற்பாசின்னு எடுத்துக்கூடிய விஷயம் அந்த கோஜிகஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சன்ல ஏற்படக்கூடிய, அதாவது சூரியன் ஏற்படக்கூடிய அந்த யூவி ரேஸ்னால, அதாவது நம்ம நேரடியா அந்த புற ஊதா கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதுல படும்போது ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகும். நல்லா தெரியுமா, நம்ம மொட்டை வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போயிட்டு வந்தோம்னா அப்பவே நமக்கு எந்த அளவுக்கு இதாது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஸ்பாட் ரிடக்ஷன், சன் பர்ன் டேமேஜ் எல்லாத்துக்குமே ஒரு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி லிக்வரைஸ் சொல்லக்கூடிய அதிமதுர வேர், இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட எக்ஸஸ் ஆயில கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் டார்க் ஸ்பாட் கூட ரிடக்ஷன் பண்ணி கொடுக்கும். அது இல்லாம சாமந்தி கூட ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். இது வந்து ஸ்கின்னோட அந்த நெகிழ்வுத்தன்மை, எலாஸ்டிசிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஈரப்பத்தன்மையை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இது லூட்டின்ங்கிற எக்ஸ்ட்ராக்ட் நம்ம இந்த மேரிகோல்ட் ஃபிளவர் சாமந்தி கொடுத்தோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கரெக்ட், அது பேர் நேச்சுரல் கோ என்சைம் Q10, CoQ10 ஒரு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஈவன் இதுல ஆயின்மெண்ட் அண்ட் வந்து ஃபேஸ் பேக்ல இருந்து ஃபேஸ் சோப்பு, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு. பட் நம்ம அதையும் இங்க நேச்சுரலா நம்ம ஃபுட் ஐட்ல கொடுத்துருக்கோம். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்கும். ஸ்கின்னுக்கு எதுக்குங்க எனர்ஜின்னு கேட்டா, இப்போ நாமளா வந்து எப்பவுமே சொல்ற எக்ஸாம்பிள் தான், ஒரு ஃபேஸ் நமக்கு ரொம்ப டல்லா, வெளியில அலைஞ்சு தெரிஞ்ச டல்லா இருக்கும் இல்லைங்களா, அப்ப டக்குன்னு வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ந்த தண்ணியில ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்களா, அந்த ஃப்ரெஷ்னஸ் தான் அந்த எனர்ஜின்னு சொல்றோம். ஸ்கின்னுக்கு எனர்ஜி கிடைச்சா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அப்ப அந்த எனர்ஜி எப்பவுமே அது ஸ்கின்னுக்கு இருக்கும்போது நல்லாவே அந்த யங் லுக், க்ளோயிங் ஃபீலை நம்ம கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். இப்போ இது எப்படி நமக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல ஸ்கின்னை நல்லா லைட்னிங் பண்ணி விடுவோம், நாட் ஒயிட்னிங். அதாவது நம்ம மிஸ்யூஸ் வேர்ட் பண்ணல. இது சாப்பிட்ட உடனே வந்து உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்டிங் 6 வாரம் சிவப்பழகுன்னு சொல்லி ஒரு கம்பெனி சொல்லி நமக்கு 6 வருஷம் போட்டாலும் கிடைக்கலீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணாம, மேஜிக் ரெமெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இல்லாம நம்ம கரெக்டா என்ன ஆக்சுவலா அதை சொன்னாலும் ஸ்கின்னோட தன்மையை ரொம்ப டார்க் டோனா இருக்குன்னா கொஞ்சம் லைட் டோன் கொஞ்சம் மாத்தி கொடுக்கும். ஸ்கின்னோட அந்த ரொம்ப ஹார்ட் தன்மையை வந்து லைட்னிங் டோனா மாதிரி, அந்த மாதிரி ஸ்கின் லைட்னிங் பண்ணி கொடுக்கும். அட் ஒயிட்னிங் அண்ட் ஆன்டி ஏஜிங். வயது முதிர்ந்த நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசு கம்மியா இருக்கும், ஆனா வந்து வயது முதிர்ந்த மாதிரி தெரியும். ஆனா சில பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அதிகமா இருக்கும், நான் பார்த்தா ரொம்ப வயசு ரொம்ப யங்கா தெரிவாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஏஜிங் விஷயம் அவங்க உடம்புல இருக்கு. அப்போ இது பெரிய ஆன்டி ஏஜிங்கா இருக்கும். அண்ட் ஆன்டி ரிங்கிள்னு சொல்லக்கூடிய முக சுருக்கத்தை போகக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும், வராம தடுக்கிறதுக்கும் சரி. அண்ட் ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் சொல்லக்கூடிய அந்த அந்த ஈரப்பத்தன்மை மெயின்டைன் பண்றதாகட்டும். அண்ட் டார்க் ஸ்பாட், கரும்புள்ளி, பிளமிஷ் சொல்லக்கூடிய இந்த மாசு மறு மங்கு ப்ராப்ளம், ரேடியன் காம்பினேஷன் பொலிவா வச்சுக்கிறது ஸ்கின்னை. ஸ்கின் டேமேஜ் கண்ட்ரோல், டேமேஜ் மீன்ஸ் இது எல்லாமே டேமேஜ் தாங்க. ஸ்கின்ல வந்து ஏற்படக்கூடிய இந்த பிம்பிள்ஸ் வந்து அதை கில்லி, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ஸா இந்த மாதிரி ஹோல்ஸா இருக்கும். அண்ட் ஒரு பிம்பிள்ஸ் வந்து அது பாக்டீரியஸ் இன்ஃபெக்ஷன், இந்த ஆக்னி வந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அண்ட் வறண்ட சருமம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்கின்லயே வெடிப்பே தெரியும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா டேமேஜையும் ரெஜுனேட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாம நம்ம லிவரை டீடாக்சிஃபை பண்ணி, லிவர் மீன்ஸ் நம்மளோட கல்லீரலை சுத்தப்படுத்தி, அதன் மூலமா ரத்தத்தை சுத்தப்படுத்தி தோலோட உள்ளடுக்குல இருந்து கரெக்ட் பண்ணும். ஆக்சுவலா ஸ்கின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உங்களுக்கு தெரியும், ஸ்கின் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் பியூட்டி. நம்ம ஃபேஸ்ல இருக்கிற மட்டும் ஸ்கின் கிடையாது, நம்ம ஓவரால் பாடியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் அப்படின்னு. அதாவது நம்ம ஒரு அனாட்டமி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வேணா உங்களுக்கு ஜஸ்ட் அது ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஏன்னா ஸ்கின் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம வெறும் பியூட்டிக்கு மட்டும் தான் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு. வெறும் பியூட்டி இல்லைங்க, நம்ம ஓவரால் ஹெல்த்தை பாதுகாக்கிற விஷயம் ஸ்கின். ஏன்னா நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% வெயிட்ட இந்த ஸ்கின் மட்டுமே இருக்கு. நம்ம ஸ்கின் தனியா வெயிட் போட்டு பார்த்தோம்னா ஓவரால் பாடி வெயிட்ல 16% ஸ்கின் மட்டுமே இருக்கு. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாய் மாதிரி இந்த ஸ்கின்னை டோட்டலா விரிச்சு பார்த்தோம் அப்படின்னா 1.7 மீட்டர் ஸ்கொயர், அவ்வளோ பெரிய ஒரு கிரவுண்ட், ஒரு கார்பெட் மாதிரியே போடலாம், அவ்வளோ பெரிய இதா இருக்கு. ஸோ இதுல 3 விதமான லேயர் இருக்கு. மேற்பகுதி எபிடெர்மிஸ், நடுப்பகுதி டெர்மிஸ், அண்ட் உள்பகுதி கடைசி உள்பகுதி ஹைப்போடெர்மிஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிக மிக குறைவான சன்னமான ஒரு தசைன்னா நம்ம கண்ணிமை. அதே கடினமான தசைன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட காலோட அடிப்பகுதி, நம்ம குதிங்கால் இருக்கீங்களா அந்த இது. ஸோ அது வந்து கண்ணிமைனா கிட்டத்தட்ட 0.5 mm இருக்கு, இது கிட்டத்தட்ட 4 mm வரைக்கும் நமக்கு திக்னஸ் இருக்கும். மெயின் இதோட ஃபங்க்ஷன் என்னங்க, நம்ம ஹெல்த்துக்கு என்னென்ன கொடுக்குது, மெயினா நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்ம எதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க, வெளியில இருந்து வரக்கூடிய இந்த
மாசுபடுற இந்த கிருமிகள் மாதிரி விஷயங்கள் அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் நம்மளோட பாடியோட ஹீட்டை ரெகுலேட்டிங் பண்ணுது. ரெகுலேட் மீன்ஸ் இப்போ பாருங்க வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா வேர்க்கும். ஏன்னா நம்ம பாடியோட அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்காக அந்த குளிர்விக்கிற விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா பண்ற விஷயமே இந்த தோல் தான். அதே சமயம் குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்பத்தை தக்க வைக்கிறதுக்காக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வெயில் காலத்துல உடல் கொஞ்சம் சில்னஸ் ஆகுதும், குளிர்காலத்துல உடல் சூடா இருக்கிறதும் நீங்க பாப்பீங்க. அப்ப இந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் ஏற்படுத்துறது இந்த தோல் மட்டும் இல்லைன்னா நடக்காது. ஆனா அதே மாதிரி தொடுதல் உணர்தல் அந்த சென்சிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தோல் அப்படிங்கிறது இல்லைன்னா கற்பனையை பண்ணி பார்க்க முடியாது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தோல்ல அவ்வளவு முக்கியமா இருக்கு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கொலாஜனுங்கிறது இதுதான் ஸ்கின்கான ப்ரோட்டீன். இது ஹெல்த்தியா இருந்தாவே நமக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த தோல் நடுவுல பாருங்க ரொம்ப மிக நுண்ணிய நரம்புலைகள் இருக்கு. அது வந்து எப்படி இருக்கும்னா நம்ம கண்ணுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நுண்ணிய நரம்புகள் நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி புடிப்புடியா இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த சன்னமான நரம்புகள் மாதிரி நம்ம தோலுக்கு நடுவால் இருக்கு. ஆக்சுவலா நம்ம பாடியில ஓவரால் பிளட் ஃப்ளோலயும் வந்து பாருங்க ஒரு 5% தோலுக்கு அடியில மட்டும் நடக்குது. அதுல அந்த நான் சொல்றது இந்த ரத்த நாளங்கள் அந்த வெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேபிலரிஸ் சொல்லுவோம். ரொம்ப குறுகிய வெயின்ஸ் சொல்ல மாட்டோம், கேபிலரிஸ் சொல்லுவோம். இந்த கண்ணுல இருக்கிற கேபிலரிஸ் மாதிரி நம்ம ஸ்கின்லி கேபிலரிஸ் இருக்கு. இந்த கேபிலரிஸ்ல போகக்கூடிய ரத்தம் சுத்தமா இருந்தா அந்த ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கும். பட் அந்த ரத்தம் கொஞ்சம் கூட கெட்டு போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஸ்கின் இஷ்யூஸ் அதிகமா வரும். அப்போ அந்த இதுக்கு இந்த விஷயங்கள் வேணும். சோ நமக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளமிஷ்னு சொல்லக்கூடிய மங்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்கள் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி அது செல்கள் இறந்து மேல தேங்கும் போது அந்த விஷயம் வரும். இது 4 வாரத்துக்கு ஒரு சைக்கிளிங் நடக்கும். பட் அந்த கரெக்டான இந்த கொலாஜன் இல்லைன்னா அது வந்து நமக்கு டிமினிஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளவுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஸ்கின்னோட ஹெல்த் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா இதை பத்தி சொல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால அகைன் பேக் டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐக்ளோ. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுல ஸ்கின்னோட ஓவரால் ஹெல்த் நமக்கு முகப்பரு தேமல், கரும்புள்ளி, கருவளை, மங்கு ப்ராப்ளம், பழ சொரியாசிஸ் மாதிரி எல்லா ஸ்கின் இஷ்யூஸ்க்கும் ஸ்கின் ஓவரால் ஹெல்த்தா வச்சுக்குது அண்ட் பியூட்டியோட விஷயத்தையும் சேர்த்து கொடுத்து. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐக்ளோ பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்கின்னை ஆல்வேஸ் ஹெல்த்தியா வச்சுக்கிறது எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா 1 or 2 ஐக்ளோ சேஷட் நீங்க டெய்லி யூஸ் பண்ணலாம். மினிமம் 1, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் இஷ்யூ. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஃப்டரும் நைட் டின்னருக்கு ஆஃப்டரும் நம்ம எடுத்துக்கலாம். லஞ்ச் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேண்டியது இல்லை. அட்லீஸ்ட் 1 எடுத்தா கூட போதும்னா நம்ம நைட் டின்னருக்கு அப்புறம் நைட் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட். இது மென், உமன், கிட்ஸ்னு எல்லா டைப் ஆஃப் பீப்புள்ஸும் எடுத்துக்கலாம். அண்ட் எந்த மெடிக்கேஷன் எடுத்தாலும் அது கூட சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஈவன் இது ஐ கேர் ஆல்சோ. அண்ட் அதே மாதிரி வந்து எது வரைக்கும் சாப்பிடலாம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பியூட்டி ஸ்கின்னோட ஹெல்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 லேடி இருக்காங்க.